வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொங்கல் பரிசு கொடுத்து முக்கியமான தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன தகவல், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது பண்ணுற முக்கியமான தகவல் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு தமிழக அரசு இம்முறை பொங்கல் பரிசை மிகவும் பிரம்மாண்டமாக வழங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய ரொக்கப்பணம் தேர்தல் ஆண்டு என்பதால் இம்முறை நிச்சயம் ரொக்க பரிசு பணம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் 2500 ரூபாய் வரை வழங்கப்பட்டது. எனவே இம்முறை திமுக அரசு அதனையொட்டி அல்லது கூடுதலாகவோ 2000 அல்லது 3000 ரூபாய் வழங்க வாய்ப்புள்ளது. சமூக வலைத்தளங்களில் ரூபாய் 5000 வரை கிடைக்கலாம் என பரவும் தகவல்களில் இன்னும் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் இல்லை என்றாலும் கணிசமான தொகை நிச்சயம் என்கிறார்கள் அதிகாரிகள். அடுத்து, குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. வரும் தைப்பொங்கல் மாதத்தில் இந்த உரிமை தொகையுடன் சேர்த்து பொங்கல் போனஸும் கையில் கிடைக்கும் என்பதால் குடும்பத் தலைவிகளுக்கு இது இரட்டிப்பு மகிழ்ச்சியாக அமையுள்ளது. பொங்கல் பரிசு வழங்குவது குறித்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் தலைமையில் டிசம்பர் 2வது வாரத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் தொடர்ந்து வழங்கப்படும் தொகையின் அளவு மற்றும் விநியோகம் தொடங்கும் தேதி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பரிசுக்கான டோக்கன் விநியோகம் டிசம்பர் இறுதி வாரத்திலோ அல்லது ஜனவரி முதல் வாரத்திலோ தொடங்கலாம். மொத்தத்தில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வரவுள்ள இந்த பொங்கல் பண்டிகை தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, குறிப்பாக குடும்ப தலைவர்களுக்கு பணமழையாக பொழிய போகிறது என்பதில் சந்தேகமில்லை.